ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 11, 2024. ஒரு யோகியானவர் இவ்வுலகில் நடந்து திரியக்கூடிய கலங்கரை விளக்காவார். எவ்வாறு கலங்கரை விளக்கின் ஒளியானது நாலாபுறங்களிலும் பரவுகிறதோ அதே போன்று யோகி ஆத்மாவின் ஒளியும் நாலாபுறங்களிலும் பரவுகின்றது. பாபா தனது மகான் ஆத்மாக்களை யோகிகளாக ஆக்கியிருக்கிறார். இது எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்திற்குரிய விஷயம்! சுயம் யோகேஸ்வரன், சுயம் பரம ஆத்மா ராஜயோகத்தை கற்பித்து நமக்கு யோக பலத்தை வழங்கியிருக்கிறார். உண்மையாக நாம் மனதார யோகிகளாக ஆகியிருக்கிறோம். இவ்வுலகில் யோகத்தின் சுகமானது அனைத்திலும் உயர்ந்ததாகும். ஏனென்றால் யோகம் என்றாலே சுயம் பகவானோடு இருப்பது. பாபாவின் மகா வாக்கியங்களை நினைவில் வைப்போம். குழந்தைகளே, நீங்கள் 2 யுகங்களுக்கு தேவதைகளோடு இருந்தீர்கள். நீங்கள் 2 யுகங்களுக்கு மனிதர்களோடும் வாழ்ந்து பார்த்து விட்டீர்கள். இப்போது சிறிது காலம் பகவானோடு வாழ்ந்து பாருங்கள். மீண்டும் மீண்டும் இந்த அழகான எண்ணத்தை உருவாக்குவோம். அப்போது பாபாவோடு இருப்பதற்கான நல்ல உற்சாகம் மனதில் இருக்கும். மேலும் நாம் அநேக விஷயங்களிலிருந்து விடுபட்டு பரமாத்ம ஆனந்தத்தில் நிலைத்திருப்போம். பகவானோடு இருப்பது எத்தனை பெரிய சுகம், எத்தனை பெரிய விஷயம்! எனவே ஏன் நாம் மற்ற விஷயங்களிலிருந்தெல்லாம் புத்தியை விலக்கி பாபாவின் அன்பில் மட்டும் மூழ்கக்கூடாது? இப்படிப்பட்டதொரு வாய்ப்பு பின்னர் ஒருபோதும் கிடைக்காது. நம்மிடம்தான் அந்த உயர்ந்த புத்தி இருக்கிறது. நம்மால் பாபாவோடு நிரந்தரமாக இருக்க முடியும். நம்மிடம்தான் அந்த நல்ல விவேகம் இருக்கின்றது. அந்த சரளமான ஞானம் இருக்கிறது. அதன் மூலம் நாம் நிரந்தரமாக யோகத்தில் நிலைத்திருக்க முடியும். நாம் அவ்வாறு இல்லை என்றால் வேறு யார் யோக பயிற்சி செய்வார்கள்? இந்த யோக பலத்தால் தான் உலகமே மாற்றமடைகிறது. இந்த யோக பலத்தால் நாம் நமது தெய்வீக சுயராஜ்யத்தை படைக்கின்றோம். இந்த யோக பலத்தால் முழு வாயுமண்டலமும் மாற்றமடைகிறது. தேவகுலத்தின் ஆத்மாக்கள் மீண்டும் விழிப்படைகின்றனர். பூமி, நிலவு, நட்சத்திரங்கள், ஆகாயம், காற்று என்று அனைத்தும் மாற்றமடைகின்றன. எனவே நாம் இந்த அழகான காரியத்தை செய்ய மாட்டோமா? எனவே வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வீணான விஷயங்களுக்கா அல்லது உயர்ந்த காரியங்களுக்கா? எனவே வாருங்கள், நல்ல யோகியாக இருப்பதற்கான அழகான எண்ணத்தை உருவாக்குவோம். யார் யோகியாக இருக்கிறாரோ அவரே பகவானுக்கு மிகவும் பிரியமானவர். ஒரு யோகி பகவானுடைய சொரூபமாகவே இருக்கிறார். யோகிகளிடம் மக்கள் பகவானுடைய பொலிவை பார்க்கிறார்கள். நாம் பரமாத்ம நிறத்தில் அந்தளவிற்கு நிறைவேறிவிட வேண்டும். நம்மில் சுயம் பகவானை பிறர் தரிசிக்க முடிய வேண்டும். எனவே எந்த ஆத்மாக்கள் இவ்வாறு தன்னைத்தான் உயர்த்தி கொள்வார்களோ அவர்கள் இவ்வுலகில் உலக மாற்றத்தின் மிகப்பெரிய காரியத்தில் அனைத்திலும் பெரிய பங்காற்றுவார்கள். எனவே வாருங்கள், நாம் நடந்து தெரியக்கூடிய கலங்கரை விளக்காவோம். பலவீனமான ஆத்மாக்களுக்கு சக்திகளின் தானம் அளிப்போம். இன்று முழு நாளும் இந்த பயிற்சியை நாம் செய்து கொண்டே இருப்போம். நான் நடந்து தெரியக்கூடிய லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஆவேன். எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண கிரணங்கள் வெளிப்படுகின்றன. முழு உலகும் இந்த தூய கிரணங்களால் திருப்தி அடைகிறது. முழு உலகின் இருட்டும் விலகுகின்றது. மேலும் மேலே இருந்து பாபாவின் பிரகாசம் மற்றும் சக்திகளின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. பின்னர் என்னிலிருந்தும் வெளிப்பட்டு நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. இன்று முழு நாளும் இந்த அழகான பயிற்சியை செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.